வணக்கம். நிறைய பேர் இந்த ஃப்ரைடே ஈக்விட்டி மார்க்கெட் பயங்கர செல் ஆஃப் ஆகிடுச்சு இல்லை வேர்ல்டு வைடு. அதோடைய அனாலிசிஸ் ஏன் நடந்தது, என்ன இம்பேக்ட் இருக்கும் இந்தியா மேலே, ரொம்ப மோசமாக இருக்குமா, எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ பண்ணுங்களேன்னு கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆச்சு, வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் யூஎஸில் 3 காரணம் யூஎஸ் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்ஸு இறங்குறதுக்கு. ஒன்று மெயின் காரணம், அப்புறம் அடுத்த காரணம், அப்புறம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம். அந்த ஆர்டரில் சொல்கிறேன். ஸோ மெயின் காரணம்னா ப்ராட்காம்னு ஒரு யூஎஸில் ஏஐ ரிலேட்டட் கம்பெனி இருக்குது. அதோட ஏர்னிங்ஸ் வந்தது. அது ஏர்னிங்ஸில் மார்க்கெட் எதிர்பார்த்தது அவங்களோட சிப் சேல்ஸ் $17 பில்லியன் இருக்கும்ட்டு. 17.2 தான் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன். அவங்க பண்ணது $16 பில்லியன். வெறும் $1 பில்லியன் கம்மியாக அவங்க சொன்னதுக்கு மார்க்கெட் ரொம்ப என்ன சொல்கிறாங்க, டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அடுத்த வருஷத்தில் 2027 வருஷத்தில் அவங்க $100 பில்லியன் நாங்கள் டார்கெட் பண்ணுறோன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க பழைய குவார்ட்டர்ஸில். இந்த குவார்ட்டரில் அதே 100 பில்லியன் மெயின்டைன் பண்ணாங்களாம். அது 120 ஆகலையாம். ஸோ அதனால் எல்லோரும் டிசப்பாயிண்டடு. ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள், அந்த ஏஐயோட பபுள் மாதிரி ஒரு வேவு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இதை ஏற்றினே இருக்கணும். சேல்ஸும் ஏறணும், எக்ஸ்பெக்டேஷனும் ஏறணும், ஃப்யூச்சரும் ஏறணும்னு அவங்க சொல்கிறேன். மூணாவது என்ன, இதே கம்பெனியை பற்றி என்ன ஆச்சுன்னா, அவங்க கூகுளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 100% சப்ளையர், ஒரு பர்டிகுலர் டிவிஷனுக்கு 100% அவங்க ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. அது 96 ஆகி அடுத்த வருஷம் 80, அதுக்கு அடுத்த வருஷம் 65 ஆகும். ஏன்னா இன்னொரு காம்படிட்டர் மீடியா டெக் அப்படின்னு அவனும் கூகுள் அவன்ட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ் எ ஹெட்ஜிங் அகேன்ஸ்ட் சிங்கிள் கம்பெனி டிபெண்டன்ஸை. அது ஐயோ உங்களுக்கு அதுக்கு மார்க்கெட் ஷேர் குறைய போகிறது அப்படின்னு ஒரு நினைப்பு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ கரெக்ஷன் பயங்கரம் அந்த ஸ்டாக்குக்கு ஆகி அந்த கரெக்ஷன் முடிஞ்சும் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் 37x PE. ஸோ எந்த அளவுக்கு ஏஐயோட பபுள் மாதிரி அதெல்லாம் ஏறி கொஞ்சம் ஸ்லைட் டிசப்பாயிண்ட் இருந்தால் கூட ஒரு பலூனை பஞ்சர் பண்ணி அது கரெக்ட் ஆகுது. அதுதான் இதனால என்ன ஆச்சு, நாஸ்டாக் 4% விழுந்தது. கொரியா, தைவான் எல்லாம் இந்த செமிகண்டக்டர் ஏஐ ரிலேட்டட் கண்ட்ரிஸோட இதெல்லாமே 3-4% கபான்னு விழுந்துடுத்து. ஏன்னா இதனால பயம் வந்துடுது. ஓஹோ, நம்ம ஏஐ மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம், அந்த மாதிரி கண்ணாபின்னா குவார்டர் ஆன் குவார்டர் ஏறினே இருக்கும், ஓ அப்படி கிடையாதா, நிஜம் வேர்ல்டில் இது மாதிரி இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது ஒரு ரியாக்ஷன் ஸ்ட்ராங்காக அடித்தது. ஸோ அதே யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு, இந்த பணம் கொஞ்சம் எடுத்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்க்கு போய் மாறிடுது. ஏன்னா இங்கேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி என்ன டிஃபென்ஸ்னா, கோல்கேட், பாமோலிவ், ஜான்சன் அண்ட் ஜான்சன், கோகோ கோலா, இதெல்லாம் 3-4% ஏறிது. அதனால நேற்று டவ் ஜோன்ஸ் 1.5% தான் விழுந்தது, வேற நாஸ்டாக் 4% விழுந்தது. ஸோ இது ஒரு ப்ரைமரி காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா, நேற்று தான் யூஎஸில் நியூ ஜாப் கிரியேஷன் இந்த குவார்ட்டரில் எவ்வளோ ஆச்சு, இந்த மாதம் எவ்வளோ ஆச்சு, அந்த டேட்டா வந்தது. மார்க்கெட் எதிர்பார்த்தது 88,000 வேலைகள் கிரியேட் ஆகும்னு. வந்த நம்பர் 1.25 லட்சம். ஸோ அது நல்லா சந்தோஷமாக இருக்கணும்ல. நிறைய நியூ ஜாப் கிரியேட்னா ஜிடிபி வளரும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இல்லை மார்க்கெட்டிங் என்ன பயம்னா, அப்படின்னா இப்போ ஜிடிபி நல்லா வளருது, ஜாப் கிரியேஷன் நல்லா ஆறுது, அப்போது இன்ஃப்ளேஷனும் உங்களுக்கு இந்த ஆயில் விலை ஏறினதால ஏறுறது அப்படின்னா ஃபெட் ரேட் கட்டு விடுங்க, ரேட் ஹைக் பண்ண போகிறான்னு பயம் வந்துடுது. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் எப்போவுமே ரேட் கட்டு தான் பிடிக்கும், ரேட் ஹைக்குனா பயந்துடும். ஸோ இதனால ஒரு செல் ஆஃப். அண்ட் யூஎஸில் அந்த 10-year ட்ரெஜரியும் 4.5 தாண்டிடுது, டாலர் இண்டெக்ஸும் கொஞ்சம் 99 லெவலில் ஸ்ட்ரென்தன் ஆகிடுது. ஸோ இது நேச்சுரலாக ஒரு ஈக்விட்டிக்கு ஒரு ரிஸ்க் ஆஃப், என்ன ரிஸ்க் பயம் இருந்தது, ரிஸ்க் ஆஃப் அது. அண்ட் மூணாவது காரணம் என்ன, இந்த வார் பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நேற்றுக்கு இந்த காரணம் இல்லை, பட் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த வார் ஒரு மாதிரி முடியுமான்னு ஒரு எதிர்பார்வையோடு தான் நடந்துன்னு இருக்கோம். அதில் இந்த நேதன்யாஹூ, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நேற்றுக்கு சொல்லிட்டாரு, ப்ரெஸ் கிட்ட ஏதோ பேசுகிறச்ச, நாங்களும் யூஎஸும் ரெடியாக இருக்கோம் அட்டாக் பண்ணுறதுக்கு, இவங்க நாங்கள் சொன்ன இதுக்கு ஒத்துக்கலைன்னா அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கோம்னு ஒரு பயம் திருப்பி உண்டு வச்சாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால தான் இந்த பயங்கரமான செல் ஆஃப். இப்போது நேச்சுரலாக என்ன ஆகும், இந்த டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகி இந்த யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏற வாய்ப்பு இருக்கிறச்ச நேச்சுரலாக பணம் திருப்பியும் அமெரிக்காவுக்கு போக இருக்கணும். எதர் டெட் மார்க்கெட்டில் போகும், இல்லை அமெரிக்காவில் டிஃபென்ஸில் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு போகலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து பணம் வெளியில் போகும் இல்லையா. அதனால் நாளைக்கு எல்லா எமர்ஜிங் மார்க்கெட்டுமே ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இந்தியாவிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில். ஆனால் லேட்டர் இந்த டேயோ, லேட்டர் இந்த வீக்கோ, லேட்டர் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஜென்யூனாக அந்த ஏஐ செல் ஆஃப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு பயம் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா, அப்போது அந்த நான் ஏஐ. ஸோ இந்தியா என்ன, ஏஐ பொறுத்த மட்டும் நம்ம சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல, பட் நம்ம ஏஐயோட யூஸர். ஏன்னா அந்த டேட்டா சென்டர்லையும் சரி, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சரி, ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர் பக்கம் ஒரு ஷிஃப்ட் ஆனால் அதுக்கு இந்தியாவுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம். ரெண்டாவது என்னென்னா, ஆன்டி ஏஐ ட்ரேடே
ஏன்னா ஏஐயில் இவ்வளோ ஓவராக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் சொன்னேன். இப்போ கூட எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸில் எவ்வளோ இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? இல்லை அது சொல்லலையா? ஓகே, அது சொல்கிறேன். எஃப்ஐஐ ஃப்ளோஸ் வந்து இந்தியாவில் ஆகஸ்ட் 2024 இறங்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் அந்த ஆக்டிவாக பீப்புள் வந்து இந்தியா ஏஐ ரெடி இல்லை, வேல்யூஷன் இல்லைன்னு இறக்கிருந்தாங்க. பட் நிறைய பணம் பாசிவ் ஃபண்டு என்ன ஆயிடுதுன்னா, இந்த எமர்ஜிங் மார்க்கெட் வெயிட்டேஜ் இண்டெக்ஸ் இப்போ எப்படி சென்செக்ஸில் ஸ்டாக்ஸ் போடுறாங்களோ அது மாதிரி எமர்ஜிங் கண்ட்ரிஸில் கண்ட்ரீஸை போடுறாங்க, அந்த கண்ட்ரீஸ்க்குள்ளே ஸ்டாக்ஸும் போடுறாங்க. ஸோ இதில் என்னாச்சுன்னா இந்தியாவோட வெயிட் 20% இருந்தது, இன்னைக்கு 12% கீழே வந்துடுது, 11.94. ஸோ இந்த பாசிவ் ஃபண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு பணம் வந்தாலும் அந்த பணம் வந்து ரீஅலோகேட் பண்ணோம். ஸோ ஒரு இது நம்மளுக்கு விளையாச்சு அது இந்தியாவை விற்று அதை கொண்டு போய் மற்ற ஸோ எங்கே போட்டாங்க அதை? அதில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு கம்பெனி ஒரு கண்ட்ரியோட அதிகமாக வெயிட்டேஜ் இருக்குது. எது? டிஎஸ்எம்சி, தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு இருக்குது. அதோட வெயிட்டேஜ் 14%, இந்தியாவோட வெயிட்டேஜ் 12க்கு கீழே. ஸோ ஒரே ஒரு அந்த 3 ஏஐ கம்பெனி ஏஷியாவில் இருக்கிறத சேர்த்திங்கன்னா 24% வெயிட்டேஜ். ஸோ பணம் அங்கே போகிறதுக்கு பாசிவ் ஃபண்ட்ஸ் இங்கேருந்து நிறுத்தா தான் அங்கே போகும். ஸோ அந்த பாசிவ் செல்லிங் தான் அது. ஸோ இப்போ என்னென்னா இப்போ ஏஐ செல் ஆஃப் ஆகுதுன்னா அந்த எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்லேயே அது கொஞ்சம் ரீபொசிட்டிங் ஆகலாம் இல்லையா? ஸோ அப்போ நேச்சுரலாக அந்த பணம் அங்கேருந்து ப்ராஃபிட் புக் ஆகி இங்கே வரதுக்கு பாசிவ் ஃபண்ட்ஸ் மூலமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று. அது நாளைக்கே நடக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரைட். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு 14% ஒரே கம்பெனியில் ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் ஃபண்ட் போடுறதுக்கும் தயங்குவாங்க. ஏன்னா இந்தியாவில் எப்படி இந்த செபி 10% ரூல் வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி அவங்க இன்டர்னல் ரிஸ்க்கே வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி ரொம்ப ஓவர் அதிகமாக வச்சுக்காதுன்ட்டு. ஸோ அதனாலேயே இந்த டிஎஸ்எம்சிலேருந்து கொஞ்சம் பணம் இறங்கி மற்ற இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இந்தியாவுக்கும் கொஞ்சம் பேர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு இம்பேக்ட்டு நாளைக்கே தெரியுமான்னு தெரியல மார்க்கெட்டில், பட் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ஒன்று. அதாவது ஏஐ ஹெட்ஜ் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஏஐக்கு அகேன்ஸ்டாக இந்தியா தான். ஏன்னா நம்ம க்ரோத் ரேட் 6.6 இறங்கினாலும் நம்ம ஸ்டில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரிஸ் தான் இருக்கும். இப்போது வேல்யூவேஷன்ஸும் இந்தியா தான் ரீசனபிள் ஆகிடுது. இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலிங் பியில் இந்தியா 20.2 நிஃப்டி. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம லாங் டர்ம் ஆவரேஜும் 20. ஸோ முன்ன மாதிரி நம்ம வந்து அந்தளவுக்கு ஒரு ஓவர் வேல்யூடு இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 60% தான் இருக்குது எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு. 100% மேலே இருந்தது ஆகஸ்ட் 2024. ஸோ டெஃபினட்டாக நம்ம வேல்யூவேஷன் வைஸ் இப்போ மோர் ரீசனபிள். அந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஒரு காரணமாக சொல்லி இந்தியாவிலேருந்து பணம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பணம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னென்னா, இந்த ஆர்பிஐ பண்ண நேற்று கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ சேர்ந்து பண்ண டெசிஷன் இருக்கு இல்லையா, அது ஈக்விட்டி மார்க்கெட்டை டைரெக்டாக எஃபெக்ட் ஆகுது, பாண்ட் மார்க்கெட் தான். பட் மெயினாக டாலர் கரன்சி எஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு அந்த 2 டேக்ஸ் இருந்தது இல்லையா, வித் ஹோல்டிங் டேக்ஸு, கேபிட்டல் கேன் டேக்ஸ், அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டாங்க. ரைட். ஸோ அதனால் 10லேருந்து 15% எஃப்ஐஎஸ்க்கு டெட்டை போடுறதுல அவங்க ரிட்டர்ன் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவங்க வந்து இங்கே வந்து வெறும் 10 இயர் ஜிசெக்டில் தான் போட வாய்ப்பு இருந்தது. அதுலேயும் இந்த டேக்ஸ் எல்லாம் இருந்ததுனால அவங்க ஒரு 3 லட்சம் கோடி தான் போட்டிருந்தாங்க. அந்த 3 லட்சம் கோடி போடுறதுலேயே இன்னும் 4 லட்சம் கோடி வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ரூம் இருக்குது. ஏன்னா 6% ஆஃப் த டோட்டல் இது வந்து ஃபாரினர்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வெறும் 10 இயர் பாண்ட் இல்லை, 15, 20, 30, 40 அந்த பாண்ட் இஷ்யூன்ஸ் வந்தால் கூட ஃபாரினர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக அதனால் இன்னும் அடிஷ்னலாக நல்ல பணம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரதுனால நேச்சுரலாக அந்த டாலர் இன்ஃப்ளோ வரும் இல்லையா. ஸோ அதோட பெனிஃபிட்டு நான் 2-3 பேங்க்கோட எஸ்டிமேட்ஸ் பார்த்தேன் எவ்வளோ வரலாம் பாண்ட்ஸ்லன்னு. கிட்டத்தட்ட $40 to $75 பில்லியன் டிஃப்ரெண்ட் பேங்க்ஸோட எஸ்டிமேட் படி வரலாம். பட் இது ஒரு மீடியம் டேர்மில் தான் வரும். பட் மார்க்கெட்டுக்கு தெரியும் இது வரும்னு சொல்லிட்டு, அதனால் கரன்சியோட இம்பாக்ட் இமீடியட்டாக வர வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு கரன்சி பற்றி என்னென்னா, இந்த பிஎஸ்யூ கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபாரின் பாரோயிங்ஸ்க்கு பர்மிஷன் இருக்குது. பட் அவங்க வந்து லாஸ்ட் இயர் ஒரு கிட்டத்தட்ட 40% கம்மியாகி ஒரு $32 பில்லியன் தான் லோன் வெளிநாட்டில் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த ஹெட்ஜிங் காஸ்ட்டுக்கு பயந்துண்டு. ஸோ இப்போ ஆர்பிஐ அந்த ஹெட்ஜிங் காஸ்ட்டை பார்ஷியலாக நாங்கள் பிக்கப் பண்ணுறோம் அப்படின்னு பிஎஸ்யூஸ், என்டிபிசி, ஐஆர்எஃப்சி இந்த மாதிரி நீ வெளிநாட்டில் பாரோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களும் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் பண்ணணும், அந்த டாலரும் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. மூணாவது, எஃப்சிஆர்பி டெபாசிட்டில் ஸ்வாப் காஸ்ட்டை பேங்க் எஃப்சிஆர்பி ரேட் கொடுக்குறாங்களே அவங்க என்ஆர்ஐஸ்க்கு, அந்த ஸ்வாப் பண்ணுற காஸ்ட், ஏன்னா அவங்க திருப்பி கொடுக்கணும் அந்த டாலர், அந்த மெச்சூரிட்டி ஆஃப் த டெபாசிட்டில், அந்த ஸ்வாப் காஸ்ட்டை இப்போ ஆர்பிஐ நான் பிக்கப் பண்ணுறேங்கிறான். இது முன்னாடி வந்து 2013 நினைக்கிறேன், ரகுராம் ராஜன் கவர்னர் இருக்கிறச்ச இங்கே ரொம்ப ருப்பி ப்ரெஷர் இருந்ததுனால அவர் அலோவ் பண்ணார். அப்போது $34 பில்லியன் பணம் இந்தியாவுக்கு உள்ளே வந்தது என்ஆர்ஐ மூலமாக. இப்போ திரும்ப அந்த அளவுக்கு வருமானு தெரியல, பட் டெஃபினட்டாக எஃப்சிஆர் டெபாசிட் ரேட்ஸ் ஏற்றுவாங்க பேங்க்ஸு, அண்ட் கொஞ்சம் இன்ஃப்ளோஸ் டெஃபினட்டாக வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த கரன்சியோட மூவ்மெண்ட்டு ஒரு மீடியம் டேர்மில் தான் நடக்கும். இன்ஃபேக்ட் எஃப்சிஆர்பிலாம் ஒரு வாரம் 2 வாரத்திலே வர ஆரம்பிச்சிடும்.
பட் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த ரூபாவோட வேல்யூ, ஃபார்வர்டு வேல்யூ இருக்கு இல்லையா, முன்னாடி 97 to 100 போகும் அப்படின்னு எதிர்பார்வை இருந்தது 1 இயர் கழிச்சோ அந்த மாதிரி. இப்போது அது வந்து ஒரு 93 to 96 ரேஞ்சிலேயே இருக்கும். ஸோ இது சொன்னால் ஒரு எஃப்ஐஐ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் போடுறச்ச ஒரு பக்கம் ஈக்விட்டி வேல்யூவேஷன் பார்ப்பாங்க, ஈக்விட்டியோட அட்ராக்டிவ்னஸ் பார்ப்பாங்க, எவ்வளோ ரிட்டர்ன் பார்ப்பாங்க. பட் கரன்சினால எனக்கு எவ்வளோ நஷ்டம் வருதுன்னு பார்ப்பாங்க. ஸோ முன்னாடி இந்த 97 to 100 இருந்தால் ரொம்ப நஷ்டம் இருக்கிறது. இப்போ 93 to 96 இருக்கிறதுனால இந்த நஷ்டம் கம்மியாக இருந்தனால நிறைய எஃப்ஐஎஸ் இந்தியாவோட பொசிஷனிங்கை மாற்றி கொஞ்சம் பணம் போடுறது அதை நாளைக்கே கூட ஆரம்பிக்கலாம். ஸோ நாளைக்கு சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலும் ரிகவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு ஆகலை. பட் நிறைய இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ்ஸ் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கும் இந்த சுச்சுவேஷனில் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு டவுன் ஆனாலும் ஒரு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நாளைக்குள்ள எஃப்ஐஐ செல்லிங் கம்மியாகி கொஞ்சம் பைங்களை மாறுறதுக்கோ அது கொஞ்சம் கஷ்டம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு குயிக் சம்மரி பண்ணேன்னா. நன்றி, வணக்கம்.